இது வந்து ஆந்திராவில் ஃபேமஸான ரசாலு மாம்பழம் வந்து டேஸ்ட்டுக்கு இது கிட்ட எந்த பழமும் வர முடியாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஜூஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து ராஜமந்திரியில் தான் அதிகமாக மாம்பழம் கிடைக்கும். இதை நான் செய்ய போகிற ஜூஸை வந்து மாம்பழ சீசன் முடிஞ்சாலும் தினமும் சாப்பிட்லாம். அடுத்த மாம்பழ சீசன் வரும் வரைக்கும் சாப்பிட்லாம். எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த தோல் எடுத்த மாம்பழம் மட்டும் உள்ள ஜூஸை மட்டும் இதில் போட்டு மிக்சியில் அடிக்கணும். மாம்பழமே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இதை வந்து மிக்சியில் அடித்ததை இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சணும். மாம்பழம் மிக்சியில் அரைச்சது மீதி இருக்கிறதையும் போட்டு அடி பிடிக்காமல் அப்படியே அதை கிண்டணும். இது கொஞ்சம் திக்காகணும். பார்க்குறதுக்கு அல்வா மாதிரியே இருக்குது பாருங்கள். இதை வந்து நல்லா கொஞ்சம் கிண்டணும். கொஞ்சம் சிம்மில் வச்சு கூட கொஞ்சம் நேரம் பொறுத்து மறுபடியும் கிண்டலாம். அடி பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி கொஞ்சம் நல்லா திக்காக வந்தோடனே நெய்யை தடவி தட்டில் தடவிட்டு அதை அப்படியே ஊற்றி வெயிலில் காய வைக்க வேண்டியதுதான். ஒரு 1 ஹவராக அதை கிண்டியிருக்கேன். இதை பாருங்கள், அல்வா மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது மாதிரி இந்த பதத்துக்கு வந்தோடனே இப்போ இதை நெய் இப்போ தடவிட்டு தட்டில் கொட்டி வைக்கணும். நெய்யை இதில் லைட்டாக இது மாதிரி தடவிட்டு இது மாதிரி பரவலாக வைக்கணும். இது மாதிரி நெய் தடவிட்டு இதில் நல்லா பரவலாக வச்சுட்டேன். இதை வந்து நல்லா வெயிலில் காய வைக்கணும். ஒரு 4-5 நாள் வந்து வெயிலில் காய்ஞ்ச பிறகு அந்த நெய் தடவி இருக்கிறதுனால இது அப்படியே ஒட்டாமல் வரும். அதை அப்படியே எடுத்துட வேண்டியதுதான் பீஸ் போட்டு. இது மாதிரி இந்த பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோ ஸ்லைஸை வந்து இது மாதிரி ரோல் பண்ணணும். மாம்பழத்தில் செஞ்ச ஸ்வீட் ரோல்ஸு அருமையாக இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.